இன்றைக்கி லஞ்சுக்கு 1 பாட் ரச சாத ரெசிபிங்க. குட்டீஸ்க்கெல்லாம் கோல்டு ரிலீஃப் ஆகிறதுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. அதுக்கு ஃபஸ்ட்டு 3/4 டம்ளர் அளவுக்கு பொன்னி அரிசிங்க, 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, அரிசி 3/4 டம்ளர், பருப்பு 1/4 டம்ளர், மொத்தமாக 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை 1 டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ரசப்பொடி ரெடி பண்ணிடலாம். கொள்ளு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொள்ளு சேர்த்தமோ சளி நல்லா உடச்சி கொண்டு வருங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 வரமிளகாய், கறிவேப்பிலை, 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 10 துளசி இலைகள் சேர்த்துக்கோங்க. ஓமவல்லி இலை வந்து 4 5 குள்ள சேர்த்திட்டு எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுட்டு ரச சாதத்துக்கு தாளித்து விட்டுருலாங்க. தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 6-7 வெந்தயம், கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் பொரிஞ்சதையும் கறிவேப்பில் தலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அதுதான் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இருக்கனால சளியெல்லாம் சீக்கிரம் சரியாகும். 2 தக்காளி சேர்த்துட்டு ரசப்பொடி அரைச்சி வச்ச ரசப்பொடி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியில் 1 பாதியமாக வணங்கினா போதுங்க. எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசியும் பருப்பு நம்ம ஊற வச்சுருக்கிறதுங்க, புளி தண்ணி ஊற வச்சுருக்கிறதெல்லாம் வடிகட்டி சேர்த்துட்டு மொத்தமாக வந்துட்டு 1 டம்ளர் அரிசி பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. புளி தண்ணியோட சேர்த்து 3 டம்ளர் தண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ரச சாதம் ரெடிங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ரச சாப்பாடு கொடுக்கும்போது அடிக்கடி சளி பிடிக்காதுங்க. சளி பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும். அடுத்து ஸ்நாக்ஸுக்கு வந்து முளைக்கட்டின பச்சை பயிறு தாங்க. நைட்டே வந்து 1 டம்ளர் பயிரை ஊற வச்சுட்டு தலைதட்ட தண்ணி விட்டு ஊற வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி முளையாகி வந்துடும். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாங்க. 1 டம்ளர் தண்ணி குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தட்டமோ இல்லை ஸ்டாண்டோ வச்சுக்கோங்க. நம்ம கலக்கி வச்சுருக்கிற பாசி பயிரையும் சேர்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மேலே தட்டை வச்சு மூடணுங்க, இல்லாட்டி அந்த ஆவி தண்ணி உள்ளே போயிடும். சூப்பராக நம்மளுக்கு பச்சை பசையேறுன்னு பாசிப்பயிறு வெந்து வந்துடும். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஜூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் தாங்க. எந்த விதமான கெமிக்கல் ஏஜென்ட்ஸும் யூஸ் பண்ணாத ரோஸ் மில்க்குங்க. ஒரு 1/4 பீட்ரூட்டை 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா பீட்ரூட் வெந்து வந்துடும். தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு பீட்ரூட்டை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சுக்கோங்க. தண்ணி விட்டே அடிச்சுட்டு ஆற வச்ச பாலுங்க, நாட்டு சக்கரை, ஐஸ் க்யூப் சேர்த்து கலந்திங்கன்னா எந்த விதமான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாத ரோஸ் மில்க் ரெடிங்க. இன்றைக்கி வாட்டர் பாட்டிலுக்கு வந்துட்டு ஓமவல்லி தலை, துளசி, 2 மிளகு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த துளசியில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி குழந்தைகளுக்கு கோல்டு வந்து அடிக்கடி பிடிக்காதுங்க. அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸுங்க. அடுத்து என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்பவும் போல் ஜீரகம், சோம்பு, வெந்தயம் 3மே அரைச்சி வச்ச பவுடர் தாங்க. எப்படி அரைக்கிறத நேற்று வீடியோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து ஜஸ்ட் 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வார்மாக எடுத்துக்கிறோமோ அப்போ தான் இன்னர் ஆர்கன்ஸில் இருக்கிற கொழுப்புகள் வந்து நல்லா குறைஞ்ச ரிசல்ட் வந்து சீக்கிரம் இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து உளுந்தங்கஞ்சி மிக்ஸும் வந்துட்டு எப்படி அரைக்கிறது வெயிட் லாஸ் ட்ரிங்க்குங்கிற டைட்டிலில் இருக்குங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த உளுந்தங்கஞ்சி ரெசிபி குடிக்கும்போது முழங்கால் வலி, கைகால் வலியெல்லாம் இருக்காதுங்க. யூட்ரஸ் ப்ராப்ளமும் சரியாகும். அதுவும் வந்துட்டு ஒரு டீ கிரேவிங்ஸை குறைச்சிக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ராகி களி தான். குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு ரிலேட்டட் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். வெண்டங்காய் குழம்போட சூப்பராக இன்றைக்கி முடிஞ்சுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.